ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கூடவே கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 3 காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை ஃப்ரை பண்ணாமல் கூட நம்ம அடை செய்கிறப்ப மாவோட ஒன்றா சேர்த்து பிசையலாம். ஆனால் அடை வேகும்போது நடுவில் இருக்கிற வெங்காயம் வேகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. அதனால தான் இந்த மெத்தடில் செய்கிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஆறிடுச்சு. இது கூடவே நான் 1.5 கப் இன்றைக்கி ராகி மாவு சேர்க்குறேன். இப்போது இது கூட கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கொஞ்சனா, முருங்கைக்கீரை, அப்புறம் கொஞ்சனா சோம்பு, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாவு நல்லா பிசையணும். மாவோடைய பதம் நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, இட்லி மாவு மாரி இருக்கக்கூடாது. நடுவில் கையில் எடுத்து நம்ம அடை செய்கிறப்போ ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணி மாதிரி எடுத்த உடனே கீழே வடியாமல் மீடியமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். இது அப்படியே பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நான் பிசைகிறப்ப பார்த்தா நல்லா தொலைன்னு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நான் கையில் எடுக்கிற மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கையில் ஒட்டிச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு தண்ணியில் கையை நனைச்சி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா அடை வெந்து வரும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா மேலே நல்லா சீக்கிரம் வெந்துடும். உள்ளே மாவு வேகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ அதை அப்படியே அழுங்காமல் திருப்பி போடலாம். திருப்பி போட்டாச்சு. மேலே எல்லாம் அப்படியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இது இன்னும் 2-3 நிமிஷம் வேகட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.